வணக்கம் நண்பர்களே. ஒரு குடிமகனா, ஒரு தந்தையா, ஜனவரி பிப்ரவரியை தவிர எல்லா வரியும் கட்டுற ஒரு சராசரி குடும்பத் தலைவனா ஒரு சில முக்கியமான விஷயத்தை பேசணும்னு நினைக்கிறேன். இது ஒரு தனியார் பள்ளியோட சுற்றுச்சுவர். அந்த சுற்றுச்சுவரில் எழுதியிருக்கிற திருக்குறள், கற்க கசடர கற்றவை கற்றவின் நிற்க அதற்கு தக. அதாவது படிப்பு, ஒழுக்கம், நேர்மை இதெல்லாம் தான் குழந்தைகளுக்கு பாடமாக கற்பிக்கிறோம். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு வாசகம் எழுதியிருக்காங்க, தி பெஸ்ட் டிஃபென்ஸ் ஃபார் எ ஃபேமிலி இஸ் எஜுகேஷன். ஒரு குடும்பம் அது முன்னேற்றத்துக்காக கல்வி ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. அதே பள்ளிக்கூடம் அந்த சுற்றுச்சுவரை சுற்றி சாலையோரத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி கிரில் கேட் போட்டு பூட்டு போட்டு அதில் அந்த பசங்கள்லாம் அந்த குழந்தைங்க சைக்கிளை நிறுத்துறதுக்காக ஒதுக்கி வச்சுருக்காங்க. பள்ளிக்கூடங்கள் நேர்மை, ஒழுக்கம், பாடங்கள் தவிர இதையும் கற்றுக் கொடுக்கணும். இன்னொரு பக்கம் மாநகராட்சி சார்பில் மழைநீர் கால்வாய் பணி நடத்துகிறாங்க. ஸ்கூலுக்கு ஏத்தாப்பில் எந்த விதமான சேஃப்டி போர்டு கிடையாது. இது ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் 2 மாதமாக இந்த வேலை போயிட்டுருக்கு. இந்த வழியாக தான் நான் டெய்லி போயிட்டு பார்த்துட்ருக்குறேன். மழை பெஞ்சதுன்னா தண்ணி நிற்கிது, கரடு முரடு. மழைநீர் கால்வாய் போடுறாங்க, பட் அதுக்கான மூடி போடுறதே கிடையாது. மூடி போடாமல் அப்படியே விட்டுறாங்க. குழந்தைங்க ஓடி வருவாங்க, சைக்கிளில் வருவாங்க, பேரண்ட்ஸு குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு வருவாங்க. தடிக்கு விழுந்துட்டா என்ன பண்ணுறது? அந்த குழியில் ஒரு குழந்தை தவறி விழுந்துட்டா என்ன பண்ணுறது? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படின்னு நடக்க போகிறது தடுக்கணும் இல்லையா? இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் இப்படி அரசாங்கங்கள் பண்ணிகிட்டு இருந்தால் அதை நம்ம தட்டி கேட்கணும்னு இல்லை, சுட்டி காட்டவாது செய்யணும்ல. சுட்டி காட்டுறதுக்காக தான் நான் இதை சொல்ல வரேன். இது ஒரு பக்கம் நடக்குது அப்படின்னா, பக்கத்தில் மாநகராட்சி பூங்கா இருக்குது. அந்த மாநகராட்சி பூங்காவை சுற்றி அவங்களும் ஒரு கிரில் கேட்டு போட்டு சாலையோரத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி பூட்டி வச்சுருக்காங்க. இந்த மழைநீர் கால்வாய் அப்படியே ஓப்பனாகவே கட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா, கடைசியில் சாக்கடை தான் அதில் ஓடுது. மழைநீர் கால்வாயோட குறிக்கோளே என்னென்னா, மழைநீர் கால்வாயில் மழை பெஞ்சா அந்த தண்ணி அந்த கால்வாய் வழியாக போய் அதை எங்கேயாவது தேக்கி அதை சுத்திகரித்து மறுசுழற்சி பண்ணி அதை குடிநீர் பயன்பாட்டிற்காக திருப்பி வழங்கணுங்கிறது தான் அதோட நோக்கமாக இருக்கணும். ஆனால் இங்கே நடக்கிறது என்னென்னா, அது மறுபடி கழிவு நீராகவே கொண்டு போய் எங்கேயோ கலந்து விட்டுறாங்க. ஒரு பக்கம் மாநகராட்சி பூங்கா சாலையோரத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு பக்கத்தில் தான் இந்த குப்பை குளங்கள் கிடக்கிற காட்சி. ஆரம்ப சுகாதார நிலைய காம்பவுண்டுக்கு வெளியில் ஒரே குப்பை, அதுக்கு பக்கத்தில் மாட்டு சாணி, அதுக்கு பக்கத்தில் ஓடுற மழைநீர் கால்வாயிலையும் சாக்கடை தண்ணி. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் இன்னொரு பூங்கா இருக்குது. பூங்காக்களே குழந்தைகள் விளையாடுறதுக்காக தான். அதில் டைமிங் போர்டு வேற வச்சுருக்காங்க. காலையில் 5 to 9 அண்டு மாலை 5 to 9. மொத்தமே 9 மணி நேரம் தான் பர்மிஷன் அந்த பூங்காவில் போய் முதியோர்கள் நடந்து போகிறதுக்கு, இல்லை உடல் நலத்திற்காக போய் நம்ம வாக்கிங் போகிறதுக்கு, குழந்தைங்க விளையாடுறதுக்கு. ஆனால் கவர்மெண்ட் நடத்துகிற டாஸ்மாக்கு மத்தியானம் 12 மணிக்கு தொடர்ந்து 10 மணி வரைக்கும் 10 மணி நேரம். குடிக்கிறவனுக்கு இந்த நாட்டில் 10 மணி நேரத்துக்கு அரசாங்கத்தால் டாஸ்மாக் நடத்த முடியுது. ஆனால் உடல் நலத்தை பேணி பாதுகாக்கணும்னு நடக்கிறவனுக்கு 9 மணி நேரத்துக்கு மட்டும்தான் அனுமதி. கேட்டை பூட்டி வச்சிடுறாங்க. அது பார்க்கோட வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது ஒரு பக்கம் இருக்குதுன்னா, அரசாங்கம் என்ன அறிவிக்குது? குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கப்படும் சொல்லிட்டு அதுக்கு 720 கோடி ஒதுக்கீடு பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு. ஒரு குழந்தைக்கு ஒரு தங்க மோதிரம், அது ஒரு குழந்தைக்கு மோதிரமாக மட்டும்தான் போய் சேரும். ஆனால் சாலையோரத்தில் இருக்கிற நடைபாதைகள் ஒரு தலைமுறையே தலை தூக்கி விடும். சாலையோரம் பாதுகாப்பாக நடக்கிறதுக்கு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், சாதாரண மனிதர்கள் வரைக்கும் மழைநீர் கால்வாய் போட்டிங்கன்னா அதுக்கு மூடி போடுங்க. வெறும் ஓப்பனாக போடுறதுனால அது சேதாரம் தான். அது வருஷம் இந்த அரசாங்கங்கள் திருப்பி ரீலே பண்ணுறாங்க. அதில் சாக்கடை தான் ஓடுது. போஸ்டர்ஸுக்கு பஞ்சமே கிடையாது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி இதையே தான் பண்ணுறாங்க. ஒரு சாதாரண சராசரி குடிமகனா நம்ம இதை தட்டிக்க காட்டியும் பரவாயில்ல, சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு இருக்குது. மாற்றம் வேணும்னா நம்ம இதை சுட்டி காட்டணும். இதுக்கு எங்கெல்லாம் புகார் அளிக்கணுமோ அங்கெல்லாம் புகார் அளிக்கணும். நன்றி, வணக்கம்.